டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் வேலூர் புரட்சி என்பதை பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. இது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பு. இதில் இருந்து கேள்விகள் கேட்காத தேர்வே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பு. எனவே அதை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். வேலூர் புரட்சி 1806ஆம் ஆண்டு ஏற்பட்டது. தென் தமிழகத்தின் பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒடுக்குவதற்கு முன்பாகவே கிழக்கிந்திய கம்பெனி 1792இல் திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில் சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை பெற்றுக்கொண்டது. 1799இல் நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது. 1798ஆம் ஆண்டு தஞ்சாவூரின் அரசர் அப்பகுதியின் இறையாண்மை உரிமையை ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுத்து அதே ஆண்டு கப்பம் கட்டும் நிலைக்கும் தள்ளப்பட்டார். கட்டபொம்மன் எதிர்ப்பு 1799, மருது சகோதரர்களின் எதிர்ப்பு 1801 ஆகியவற்றை ஒடுக்கிய பின்பு பிரிட்டிஷார் ஆற்காடு நவாப்பை விசுவாசமற்றவர் என்று குற்றம் சுமத்தி அவர் மீது கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை திணித்தனர். 1801இல் ஏற்பட்ட இவ்வொப்பந்தத்தின்படி ஆற்காட்டு நவாப் வடார்காடு, தென்னார்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் அவற்றை நிர்வகிக்கும் அதிகாரத்தோடு ஒப்படைத்து விட வேண்டும் என்பதாகும். இந்திய வீரர்களின் மனக்குறை. 1806ஆம் ஆண்டு வேலூர் புரட்சி நடைபெற்றது. புரட்சியின் இறுதி நிகழ்வு அந்நிய ஆட்சியை தூக்கி எறிவதை நோக்கமாக கொண்டிருந்தது. அதாவது தலைமை தளபதி சர் ஜான் கிராடாக் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறைகள் தான் காரணமாக அமைந்தது. புரட்சி எப்படி ஏற்பட்டது என்பதை பார்க்கலாம். 1806 ஜூலை 10 அன்று அதிகாலையிலேயே முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் இறங்கினர். கோட்டை காவற்படையின் உயர் பொறுப்பு வகித்த கர்னல் பான்கோட் என்பவர்தான் முதல் பலியானார். அடுத்ததாக 23ஆம் படைப்பிரிவைச் சேர்ந்த கர்னல் மீர்காரஸ் கொல்லப்பட்டார். கில்லஸ்பியின் கொடுங்கோன்மை. கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் ஆற்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தார். கேப்டன் யங்கின் தலைமையிலான குதிரை படைப்பிரிவுடன் காலை 9 மணி அளவில் கர்னல் கில்லஸ்பி கோட்டையை வந்தடைந்தார். இதற்கிடையே புரட்சிக்காரர்கள் திப்புவின் மூத்த மகனான பதே ஐதரை புதிய மன்னராக பிரகடனம் செய்தார். புரட்சியின் பின்விளைவுகள். நீதிமன்ற விசாரணைக்கு பின் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட 6 நபர்கள் பீரங்கி கட்டிய நிலையில் சுடப்பட்டும், 5 நபர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டும், 8 நபர்கள் தூக்கிலிடப்பட்டும் கொல்லப்பட்டார்கள். திப்புவின் மகன்கள் கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. கலகத்தை அடக்குவதில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பரிசு தொகையும் பதவி உயர்வும் வழங்கப்பட்டது. கர்னல் கில்லஸ்பிக்கு 7000 பகோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. எனினும் தலைமை தளபதி ஜான் கிராடாக்கும் உதவி தளபதி அக்னியும் ஆளுநர் வில்லியம் பெண்டிங்கும் புரட்சி நடக்க காரணமானவர்கள் என்று கருதப்பட்டு அவர்களை பணி நீக்கம் செய்ததோடு அவர்கள் இங்கிலாந்துக்கு திரும்பி அழைத்து கொள்ளப்பட்டார்கள். புதிய இராணுவ விதிமுறைகளும் திரும்ப பெறப்பட்டது. வேலூர் புரட்சியை பற்றிய ஒரு மதிப்பீடு. வெளியிலிருந்து உடனடியாக எந்த ஒரு உதவியும் கிடைக்காத காரணத்தினாலே வேலூர் புரட்சியானது தோல்வியுற்றது. சமீபகால ஆய்வுகளின் வழியாக நாம் அறிந்து கொள்வது
புரட்சிக்கான ஏற்பாடுகளை 23ஆம் படைப்பிரிவின் 2வது பட்டாளத்தை சேர்ந்த சுபேதாரர்களான ஷேக் ஆடமும் ஷேக் அமீதும் ஜமேதாரரான ஷேக் உசைனும் 1ஆம் படைப்பிரிவின் 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்த 2 சுபேதாரர்களும் ஜமேதார் ஷேக் காசிம் சிறப்பாக செய்திருந்ததாக தெரிகிறது. 1857ஆம் ஆண்டு பெருங்கலகத்திற்கான அனைத்து முன் அறிகுறிகளையும் எச்சரிக்கைகளையும் வேலூர் புரட்சி கொண்டிருந்தது. இதில் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் கலகத்தை தொடர்ந்து எந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் ஏற்படவில்லை. 1806ஆம் ஆண்டு புரட்சியானது வேலூர் கோட்டையுடன் முடிந்துவிடவில்லை. பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்திதுர்க்கம், சங்கரி துர்க்கம் ஆகிய இடங்களிலும் அது எதிரொலித்தது. நாம் சமீப காலமாக ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள் என்பதை பற்றி பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய வகுப்பில் வேலூர் புரட்சி என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். அதை பற்றிய ஒரு சுருக்கமாக பார்க்கலாம். இந்த பாளையக்காரர் முறையானது வாரங்களை ஆண்டு வந்த பிரதாபருத்தனின் ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பாளையக்காரர்களை பற்றியும் அவர்கள் கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரத்தை எதிர்த்து நின்று ஆண்டிய தீரச் செயல்களை பற்றியும் பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து பூலித்தேவர், வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகியோரை தொடர்ந்து சிவகங்கையின் மருது சகோதரர்கள் மற்றும் தீரன் சின்னமலை ஆகியோர் பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடிய விதத்தை பற்றியும் பார்த்திருக்கிறோம். பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே. தற்போது வேலூர் புரட்சிக்கான காரணங்கள் மற்றும் அது எவ்வாறு ஒடுக்கப்பட்டது மற்றும் அதனுடைய விளைவுகள் மற்றும் மதிப்பீடுகளை பற்றி பார்த்திருக்கிறோம். இறுதியாக தமிழ்நாட்டில் நடந்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால புரட்சிகள் என்ற பாடப்பகுதியில் இருந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கக்கூடிய சில முக்கியமான வினாக்களை இப்போது பார்க்கலாம். கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் பூலித்தேவர். கர்நாடக போர்களில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து கடனாக பணத்தை வாங்கியவர் ஆற்காடு நவாப். சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் பூலித்தேவர். சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? நாகலாபுரம். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர்கள் மருது சகோதரர்கள் 1801 ஜூன் மாதத்தில் வெளியிட்டார்கள். வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் வேலூர் புரட்சி வெடித்தது. இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி. வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி சர் ஜான் கிராடாக். வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டார்கள். பாளையக்காரர் முறை தமிழகத்தில் விஸ்வநாத நாயக்கரால் 1529ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. சிவகிரி பாளையக்காரரை தவிர மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர் அனைவரும் பூலித்தேவரை ஆதரித்தனர். வேலு நாச்சியாரும் அவரது மகள்களும் 8 ஆண்டுகளாக கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் இருந்தனர். கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பாணர்மன் ராமலிங்கனார் என்பவரை அனுப்பி வைத்தார். கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்தில் 1799 அக்டோபர் 16 தூக்கிலிடப்பட்டார். மருது சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் 2வது பாளையக்காரர் போர் என்று அழைக்கப்படுகிறது. பதே ஐதர் என்பவர் புரட்சிக்காரர்களால்
வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார். வேலூர் கோட்டையின் புரட்சியை ஒடுக்கியவர் கர்னல் கில்லஸ்பி. அதற்கடுத்து பாளையக்காரர் முறை காக்கத்திய பேரரசில் நடைமுறையில் இருந்தது. கான் சாஹிப், அதாவது யூசுப் கான் என்றும் மருதநாயகம் என்று அழைக்கப்பட்ட கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பிறகு பூலித்தேவர் நெல்கட்டும் செவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1766 தூக்கிலிடப்பட்டார். ஒண்டி வீரன் பூலித்தேவரின் படைப்பிரிவில் ஒன்றனுக்கு தலைமையேற்று வழி நடத்தினார். அதற்கடுத்து காளையர் கோவில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலு நாச்சியார் மீண்டும் அரியணை பெறுவதற்கு மருது சகோதரர்கள் துணை புரிந்தனர். திண்டுக்கல் கூட்டமைப்பு கோபாலநாயக்கர் தலைமையில் நடைபெற்றது. கூற்று மற்றும் காரணம். கூற்று: பூலித்தேவர் ஐதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார். காரணம்: மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஐதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது. கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது. அதற்கடுத்து கூற்று காரணம். புதிய இராணுவ நெறிமுறைகள் மட்டுமல்லாமல் தலைப்பாகையில் வைக்கப்படும் தோலிலான லட்சணையும் கடும் எதிர்ப்பை விளைவித்தது. காரணம்: தோல் லட்சணை விலங்குகளின் தோலில் செய்யப்பட்டது. கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரி. காரணம் கூற்றை சரியாகவே விளக்குகிறது. அதற்கடுத்து பொறுத்துக. தீர்த்தகிரி ஓடாநிலை, கோபாலநாயக்கர் திண்டுக்கல், பானர்மேன் ராமலிங்கனார், சுபேதார் ஷேக் ஆதம் வேலூர் புரட்சி, கர்னல் பான் கோட் வேலூர் கோட்டை. நண்பர்களே, டிஎன்பிசி தேர்வுகளில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பாக உள்ள தமிழ்நாட்டில் ஆரம்ப காலத்தில் பிரிட்டிஷாருக்கு எதிராக நடந்த புரட்சிகள் அல்லது கிளர்ச்சிகள் என்ற பகுதியை 3 பிரிவாக பிரித்து பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அதாவது முதல் வகுப்பில் பூலித்தேவர் மற்றும் வேலு நாச்சியார் பற்றிய விவரங்களை பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்த வகுப்பில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் மருது சகோதரர்கள் பற்றிய விவரங்களை பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்த வகுப்பில் வேலூர் கழகம் எப்படி ஏற்பட்டது, எப்படி ஒடுக்கினார்கள், அதை பற்றிய முழுமையான விவரங்களை பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அதோடு அந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கியமான வினா விடைகள் மற்றும் கூற்று காரணம் ஆகியவற்றையும் பார்த்திருக்கிறோம். பார்க்காதவர்கள் கட்டாயமாக பாருங்கள் நண்பர்களே. இது டிஎன்பிசி தேர்வில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பு. இதிலிருந்து கண்டிப்பாக கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே மாணவர்கள் கட்டாயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து வருகிற 25ஆம் தேதி குரூப் 4 தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வர இருக்கிறது. அதாவது ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வருகிற வெள்ளிக்கிழமை குரூப் 4 தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வர இருக்கிறது நண்பர்களே. அதை பற்றிய முழுமையான விவரங்களை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். அதாவது குரூப் 4 தேர்வுக்கு எப்படியெல்லாம் தயாரிப்பை மேற்கொள்ளலாம், குரூப் 4 தேர்வுக்கான பாடத்திட்டங்கள், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றிய முழுமையான ஒரு வீடியோவானது நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. அதில் குரூப் 4 தேர்வு பற்றிய
அனைத்து தகவல்களும், அதாவது A to Z விளக்கங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. பார்க்காதவர்கள் அந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. அதாவது வருகிற வெள்ளிக்கிழமை 25ஆம் தேதி குரூப் 4 தேர்வானது நோட்டிஃபிகேஷன் வர இருக்கிறது. மாணவர்கள் அனைவரும் கட்டாயமாக குரூப் 4 தேர்வு எழுதுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து நீங்கள் பெரிய பெரிய தேர்வுகளை முயற்சிக்கலாம். குரூப் 4 தேர்வு பற்றிய ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நம்முடைய யூடியூப் சேனலில் வீடியோவானது பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதில் குரூப் 4 தேர்வு பற்றிய அனைத்து விவரங்களும் தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி விவாதிக்கலாம். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.